அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ ஒரு 2 நாள் எடுத்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. மட்டன் ஈரல் அப்புறம் நுரையீரல் ரெண்டுத்துமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அம்மா வந்திருக்காங்கள, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க. ஸோ காலையிலேயே நான் சமைச்சு முடிச்சிட்டேன். அவருக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுக்கல, வெஜ்ஜு தான் கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு. மதியம் தான் பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ்ஜை வாஷ் பண்ணி குக்கரில் விசில் போட்டு விட்டுட்டேன். அது சூடாக ரெடி ஆகட்டும் அப்படின்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோமோ, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமோ, இல்லை திடீர்னு நம்ம வெளியில் போகிறோமோ, இல்லை நம்ம வெளியில் வேலைக்கு போயிட்டு திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிறோமோ, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணும்போது நம்ம மற்றவங்கக்கிட்ட சொல்லலைனாலும் மற்றவங்க பார்த்திங்கன்னா அப்படியா அப்படின்ட்டு அவங்கவுங்க கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதையாக கட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் பேசுவாங்க, நம்மளுக்கு தெரியாமல் ஒரு 40 பேர் பேசுவாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அதையெல்லாம் போயிட்டு நம்ம கண்டுட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம காதுக்கு வரும், இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக அது நம்ம மனசுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம இப்படி நினச்சி பண்ணலையே, நம்ம இப்படி தானே நினச்சோம், இதுக்காக தானே பண்ணோம், ஆனால் அந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டை அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் போயிட்டு இல்லை அது அப்படி இல்லை, நான் இப்படி பண்ணேன், நான் இதுக்காக போகிறேன், நான் அதுக்காக போகிறேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? 4 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, 40 பேர் நம்மளுக்கு தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஸோ நாம் யாருக்கிட்டேயும் போயிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க தேவையில்லை, அதனுடைய அவசியமும் நம்மளுக்கு தேவையில்லை. அது நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் 3 பழமான தக்காளி, ஒரு பெரிய பூண்டை உரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அந்த அன்னைக்கு கொத்தமல்லி இல்லைன்னா கொத்தமல்லியும் சேர்த்துப்பேன். இதையெல்லாம் போட்டு தண்ணியே ஊற்றாமல் லைட்டாக கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. அப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. நீங்கள் நல்ல காரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைக்கலாம், இல்லைனா பச்சை மிளகாவை சேர்த்து அரைக்கலாம். நாங்கள் திட்டமான காரம் தான். அதுவும் இல்லாமல் சட்டி எவ்வளோ இருக்குது, சின்னதாக இருக்குல்ல. நான் ஒரே ஒரு வேலைக்கு எங்கள் 3 பேருக்கு மட்டும்தாங்க செஞ்சுருக்கேன். அதிகமாக செஞ்சு அது 2 நாள் 3 நாள் இருக்கிறத விட திட்டமாக செஞ்சு அந்த அன்னைக்கு மட்டும் காலி பண்ணிடுறது நல்லது அப்படின்னு தான் நான் நினச்சி பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே அளவு எடுக்க வேணாம், உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணி சேர்க்க மாட்டேங்க. இப்போ அதில் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 2த்தையும் சேர்த்துக்கலாம். நான் கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சுங்க. அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. நுர பொங்கி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடணும். ஏன்னா ரசம் நம்ம தாளித்த பின்னாடி மூடி போடக்கூடாது, ஆஃப் பண்ண பின்னாடி தான் மூடி போடணும். அப்போ தான் அந்த வாசமும் சரி ஃப்ளேவரும் சரி உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியே போகாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் அந்த லெமனும் சேர்க்காமல் ஒரு தக்காளியை எக்ஸ்ட்ரா போட்டு அப்படி கூட வைப்பேன் தக்காளி ரசம். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். நல்லா வந்திருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா தான் வரும். ஓகே, ரசம் ரெசிபி முடிச்சாச்சா? இப்போ நம்ம மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கே வந்துடலாம்.
நம்மளை பற்றி யார் என்ன வேணாலும் பார்த்திங்கன்னா நினச்சிக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அசம்ஷன். நம்ம யார்கிட்டையும் இப்படி தான் செய்ய போகிறேன், அப்படி தான் செய்ய போகிறேன்னு நம்ம யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எதுவும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் அந்தந்த மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தெருவில் இருக்கவங்க, நம்ம ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம நினைக்காததை யாராச்சும் சொல்லும்போது, பேசும்போது அது நம்ம மனசுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆக தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம மனசை முதல்ல முடக்க ஆரம்பித்தாலே போதுங்க. நம்ம உடம்பு தன்னாலேயே முடங்கிடும். அதாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம மனசுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புமே பார்த்திங்கன்னா பிரச்சனையை இழுத்து விட்டுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மனசு வரைக்கும், மைண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போகவே கூடாது. என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி நம்ம ரொம்ப மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுடைய அசம்ஷன், கற்பனை திறன் அப்படியா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். அதுக்காக நம்ம ஓட வேண்டியதோ, நம்ம கடக்க வேண்டிய பாதையையோ நம்ம மறந்து உட்காந்துடக்கூடாது மூளையில். நம்ம என்ன பண்ணுறோமோ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாமல், யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காமல் நம்ம பாதையில் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அது நல்ல பாதையாக இருக்கிற வரைக்கும், நம்ம நினச்சதை நம்ம அடையிற வரைக்கும் நம்ம அதை நோக்கி மட்டும் போயிட்டுருக்கலாம். மற்றவங்க பேசுகிறத காதில் வாங்காதீங்க. அதை மனசு வரைக்கும் கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போனாலும் ரொம்ப அதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதை ஓட வேண்டியமோ அதே விஷயத்தை மட்டும் நோக்கி போங்க. மற்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. பாய்.